to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Genesis chapter 35 verse 1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். And God said unto Jacob, Arise, go up to Bethel, and dwell there, and make there an altar unto God that appeared unto thee when thou fleddest from the face of Esau thy brother. யாக்கோபிடம் தேவன் பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். Now we heard words testimony about Jacob as a word testimony about God. ஆண்டவர் அன்றைக்கு யாக்கோபோடு பேசினது மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் கடைசியிலே இங்கே தேவசந்நிதியிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் இந்த வார்த்தையை அவர் பேசும்படியாக வாஞ்சிக்கிறார். Not only the Lord spoke unto Jacob on the other day, but the Lord is speaking to the people who are gathered at the far end of this year. ஒரு குறிக்கப்பட்ட வருடங்கள் கழிந்த பின்பு தேவனுடைய வார்த்தை அவனுக்கு இவ்விதமாக வெளிப்படுகிறது. And the word of God is revealed here for him. நான் உனக்கு தரிசனமான பெத்தேலிலே நீ திரும்பி வா, அங்கே எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணு என்று கர்த்தருடைய ஆலோசனை அவனுக்கு வெளிப்படுகிறது. And the counsel of the God is being revealed here. Arise and go to Bethel and dwell there and make there an altar unto God that appeared unto them. சுமார் 20 வருடங்களுக்கு முன்பாக அனாதையாக அலைந்து கொண்டிருந்த பொழுது அவன் ஒரு இடத்திலே ராத் தங்கினான். And for 20 long years he was wandering here and there. The Lord has appeared unto him. அவனுடைய சகோதரன் அவனை பகைத்தான். And his brother has hated him. அவனை கொல்லும்படியாக வகைதேடினான். And he had tried in order to kill him. அவனுடைய தாய் அவனை போகும்படியாக அனுப்பிவிட்டாள். And the mother has sent him down to go him. அவனுடைய தகப்பன் நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் என்று அவனை அனுப்பிவிட்டான். And the father has said he should not live here no more and send him away. தாய் தகப்பனாலே சகோதரனாலே குடும்பத்தாலே புறக்கணிக்கப்பட்டு ஒரு அனாதையாக பாழும் ஊளையிடுகிறதான வனாந்தரத்திலே சுற்றி திரிந்தான் என்று உபாகமம் 32:10 சொல்லுகிறது. In Deuteronomy 32:10 says, and being rejected by the parents as well as his brother, and he was wandering here in the howling wilderness. எழுத்தின் பிரகாரமாக அவன் ஒரு அனாதையாக காணப்பட்டாலும் எல்லாம் இருந்தும் அவன் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் அவனை கைவிடவில்லை. And though literally he was found forsaken by all, but the Lord did not forsake him. உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த வனாந்தர பாதையிலே அவனை கண்டுபிடித்ததாக வேதம் சொல்லுகிறது. Though your father and mother may let you or behind forsake me, but I will never leave thee, the word of the God says in this wilderness. அது அவனுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. And that was the turning point in his life. தன் வாழ்வில் தேவனை அவன் கண்டு கொண்டான். And in his life he was able to find out God. அவன் வாழ்வு ஒரு புனிதமாக மாறக்கூடிய ஒரு பாதைக்கு திருப்பி செல்லப்பட்டான். And his life turned to be a life turning into the holy path. தேவன் தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ளவனாக அவனை நடத்த ஆரம்பித்தார். And being faithful in his words, the Lord was able to lead him. அனாதையாய் சுற்றித் திரிந்த அவனை ஒரு குடும்பஸ்தனாக மாற்றினார். One who was wandering here and there as an orphan, the Lord made him as a family. ஒன்றுமில்லாதவனை 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாக தெய்வம் மாற்றினார். The one who has got nothing with him, the Lord made him as a man of 2 bands. இல்லாத இடத்தில் இருக்கிறதாக அழைக்கிற நம்முடைய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். The Lord who has blessed us, that is so that he may bless us in a place nothing, the Lord blessed him. ஒன்றுமில்லாத இடத்தில் உருவாக்குகிற கர்த்தர் என்பதை யாக்கோபின் மூலமாக தேவன் நமக்கும் அவர் திருஷ்டாந்தப்படுத்துகிறார். And through Jacob the Lord is proving him that his Lord is able to create everything out of nothing. இப்பொழுது சுமார் 20 வருடங்கள் அவனுக்கு கழிந்து விட்டது. Now the 20 years have been passed. மறுபடியும் அவனுடைய வாழ்வில் சில போராட்டங்கள் அனுமதிக்கப்பட்டது. And again certain struggles were allowed in his life. அவன் யாரை நம்பி இருந்தானோ அங்கே சூழ்நிலைகள் மாறினது. And in whom he has got a belief or a faith in him, that was changed. யாரை சார்ந்திருந்தானோ அங்கே சூழ்நிலைகள் மாறினது. And upon him who was leaning upon, the circumstances were changed. ஆனபடியால் அந்த சூழ்நிலையில் அவன் ஒரு தடுமாற்றத்தை சந்திக்கிற ஒரு நேரம். And on that occasion he has to meet a stumble or a stubborn. இந்த நேரத்திலே அந்த தேவன் உண்மையுள்ள தேவன் மறுபடியும் அவனை சந்தித்து, நான் உனக்கு தரிசனமான அந்த பெத்தேலுக்கு நீ திரும்பி வரும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன் என்று அவனோடு பேசினார். And the Lord who is faithful on him, the Lord has said, Arise and go to Bethel, and dwell there. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இரவு வேளையில்
வருகிற நாட்களில் நீங்கள் பெத்தேலுக்கு வரும்படியாக தேவ ஆலோசனை உங்களை சந்திக்கிறது. And oh beloved people, the Lord counseling of the Lord is meeting you. You must come to Bethel. நீ இதுவரை இருந்த இடம் போதுமானது, இனிமேல் நீ அந்த இடத்தில் இருக்க கூடாது. And it is enough that you have tarried in the place, but you should not live there no more. நீங்கள் வாஞ்சித்தாலும் வாஞ்சிக்காவிட்டாலும் இன்னும் சில மணி நேரங்களில் சில மணி துளிகளில் நாம் இந்த பழைய வருடத்தை பழைய வாழ்வை விட வேண்டியது கட்டாயம். And whether you desire or not, within a few minutes we have to end up this year and we have to do that. ஆனால் இவைகளுக்கு உள்ளே தேவன் நமக்கு நம்மேல் வைக்கிற நோக்கம் என்ன? நீங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து பெத்தேலுக்கு வாருங்கள். And what is the purpose of God concerning each one of us? That we must arise and go to Bethel. அங்கே வந்து எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்கிற வார்த்தை தான் இன்றைக்கு மதுரையிலே தேவனுடைய வார்த்தையாக வெளிப்படுகிறது. And the day it is that you must come to Bethel and make an altar. The same word is being uttered here in Madurai. இந்த இரவு வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் இன்றைக்கு தேவன் உன்னை பார்த்து பேசுகிறார், உன் ஆத்துமாவை பார்த்து பேசுகிறார், உனக்குள்ளே இருக்கிற ஜீவனை பார்த்து பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நீ எழுந்து பெத்தேலுக்கு வா, எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, நான் அதிலே உன்னை சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And whoever you may be that you have come here this night, the Lord is saying that you must arise and go to Bethel and make an altar for him. தேவன் எப்பொழுதும் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல. And the Lord is not keeping silence always. அவருடைய நேரம் வரும்பொழுது அவர் பேசுவார். And the time comes he will speak. அவருடைய நேரம் வரும்பொழுது உன்னை தூக்குவார். And at the time he will lift you up. அவருடைய நேரம் வரும்போது உன்னை ஏந்துவார். And he will sustain you in the Lord. அவருடைய நேரம் வரும்பொழுது உன்னை தப்புவிப்பார். And he will be able to deliver you the time. அவருடைய வேளை வரும்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். In his time you will be blessed. எப்பொழுது மனித சூழ்நிலைகள் மாறுகிறதோ அப்பொழுது தேவன் உனக்கு பட்சத்தில் வந்திருப்பார். And wherever the man's situation is changing, and the Lord will come upon their side. ஆனால் இன்றைக்கு தேவன் உன்னோடு பேசுகிற வார்த்தை, என் மகனே, நீ எழுந்து பெத்தேலுக்கு வா. And the word the Lord is speaking to you today, come son and arise and come to Bethel. நான் உனக்கு, நீ அனாதையாய் சுற்றி திரிந்த பொழுது நீ அனாதை அல்ல, நான் உனக்கு ஒருவர் இருக்கிறேன் என்று சொன்னேனே, அந்த தரிசனமான அந்த பெத்தேலுக்கு நீ வா என்கிற அழைப்பு இந்த கடைசி நேரத்தில், இந்த வருஷத்தின் கடைசியிலே உனக்கு கொடுக்கப்படுகிறது. And one who is wandering as an orphan, the Lord is saying, arise and come to Bethel. This is being given to you this night. ஏன் ஒரு மனிதன் பெத்தேலுக்கு வர வேண்டும்? Why should a man should come to Bethel? அதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். That we must understand that. அப்பொழுதுதான் நாம் அந்த பெத்தேலை நோக்கி இந்த சில நிமிடங்களில் பயணிக்க முடியும். Only then we can able to journey towards the Bethel now. பெத்தேல் என்பது தேவனுடைய வீடை காண்பிக்கிறது. And Bethel shows the house of God. ஆதியாகமம் 35:17 இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல என்று அவன் பேசுகிறான். In 35:17 ஆதியாகமம் 28:17 and 28:17 of Genesis he says is nothing but the house of God. ஒரு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு அவன் தன்னுடைய சொந்த ஸ்தலத்தை விட்டு தேவனுடைய வீட்டை நோக்கி காலடி எடுத்து வைக்க வேண்டும். And as a child of God, a man should take up his step towards the house of God. ஏனென்றால் அது தேவனுடைய வீடு. Because it's the house of God. ஒருவேளை நீங்கள் உலக பிரகாரமான தன்மைகளில் நீங்கள் குடியிருந்து கொண்டிருக்கலாம். At times you may be dwelling in the worldly houses today. ஆனால் இன்றைக்கு நீ தேவனுடைய வீட்டின் பக்கமாக உன்னுடைய கவனத்தை திருப்பும்படியாக தேவனுடைய வார்த்தை பரத்திலிருந்து உன்னை நோக்கி அனுப்பப்படுகிறது. And the word of God is sending from heaven towards you, saying that you must come to Bethel. ஏனென்றால் தேவனுடைய வீட்டில்தான் அங்கே தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதில் உண்மையுள்ளவராய் உனக்காக காத்திருக்கிறார். And only in the house of God as a faithful God, Lord Jesus Christ is waiting for you. இரண்டாவது பெத்தேல் என்பது தேவனுடைய தரிசனம் கிடைக்கும் இடம். And secondly, the Bethel is the place where you could get the vision of God. ஒன்று, நீ தேவனுடைய வீட்டை நோக்கி உன்னுடைய காலடி எடுத்து வைக்க வேண்டும். And you must, first of all, you must take up a steps towards the house of God. மற்றொன்று, தேவனுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் இடத்துக்கு நீ வர வேண்டும். And secondly, you must come to the place, you must get the vision of God. அங்கேதான் கர்த்தர் உன்னை சந்தித்த ஒரு அனுபவம். And that is the place where the Lord is meeting you. ஒருவேளை இந்த வருஷத்தின் கடந்த நாட்களிலே நீங்கள் தேவனுடைய வீட்டை நோக்கி பார்க்காமல் ஆவிக்குரிய தன்மையை குறித்து சிந்தியாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். At times in this past year you would have the place where you have not seen the house of God and without any spiritual experience there. உங்களுக்கு கிடைத்த தரிசனங்களை சுமார் 20 வருடங்களாக யாக்கோபு இழந்து போனது போல உங்களுக்கு கிடைத்த தரிசனங்களையும் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். At times you would have also lost all the visions for the 20 years as Jacob had lost. இப்பொழுது மறுபடியும் நீ ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை உணர்கிறாய். And again you are feeling a state that you are being forsaken. என்ன நடக்குமோ என்கிற கேள்வி உனக்குள் எழும்புகிறது. And there is a question, what will happen to me? ஒரு பதட்டம் உன்னை சூழ்ந்து கொள்கிறது. And there is a trembling before you. இப்பொழுது உன்னுடைய முகநாடி மாறிக்கொண்டிருக்கிறது. And the countenance is being changed. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடி
நான் உனக்கு தரிசனமான பெத்தேலுக்கு வா. And arise, he saying, you must come to the Bethel where I have turned to you. நீ தரிசனமான நான் தரிசனமான இடத்துக்கு நீ வந்தால் மறுபடி நான் உன்னை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். And when you come to the place where I have appeared unto you, I am ready to meet you. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை சந்திக்கும் இடத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை உங்களில் எத்தனை பேர் திருப்ப விரும்புகிறீர்கள்? And how many of you desire to turn your face towards the house of God where the Lord is meeting to him? ஆதியாகமம் 28:17 பார்க்கும் பொழுது அது வானத்தின் வாசல். And in 28:17 of Genesis says it's the gate of heaven. ஒரு தேவனுடைய பிள்ளை வானத்தின் வாசலுக்கு வந்து நிற்க வேண்டியது அவசியம். A child of God should come and stand before the gate of heaven. அவனுடைய வாழ்வில் சூழ்நிலை மாறின உடனே கர்த்தர் சொன்னார், யாக்கோபே நீ எழும்பு. And when the circumstances change, the Lord says, arise. நான் உனக்கு தரிசனமான பெத்தேலுக்கு வா. You must come to the Bethel where I have உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பூமிக்குரிய நாட்டத்தை நீ அதிகமாக எடுத்துக்கொண்டபடினால் வானத்தின் வாசலை நீ பார்க்க முடியாமல் தடுமாறுகிறாய். Because you have taken so much of time in this world, you are not able to see the gate of heaven. வானத்தின் வாசலுக்கு உன்னை திருப்பி வரும்படியாக இந்த இரவு வேளையிலே தேவனுடைய சத்தம் அறைகூவல் விடுக்கிறது. And the sound of God is being given to you so that you must come to the gate of heaven. நீ வானத்தின் வாசலுக்கு வந்தால் வானத்தை கர்த்தர் திறப்பார். When you come to the gate of heaven, the Lord will open this gate of heaven. தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் பொழியும். And the blessings will be poured upon you. பயம் உன்னை விட்டு நீங்கிவிடும். All the fear will depart from திகில் you. உன்னை விட்டு போய்விடும். And darkness will be taken away. நடுக்கம் உன்னை விட்டு போய்விடும். And all the trembling will also go away from எல்லா you. போராட்டங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும். All the struggles will be taken away from you. வானத்தின் வாசல் அந்த இடத்துக்கு நீ வா என்று கர்த்தர் The பேசுகிறார். Lord is speaking, you must come to the gate of heaven. ஏனென்றால் அந்த இடத்திலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. Because a ladder is kept there. தேவதூதர்கள் ஏறி இறங்கி கொண்டிருந்தார்கள். And the angels of God are ascending and descending. ஏணியின் உச்சியிலே தெய்வம் நின்று கொண்டிருந்தார். And the pinnacle on the top of the ladder, the Lord was standing அங்கே there. இருந்து அவனோடு அவர் தன்னுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். And he is able to put his voice there. வானம் திறந்ததை அவன் அன்றைக்கு தான் வாழ்க்கையிலே முதலாவது கண்டான். And that's the first occasion he could see that the heavens of gate was open. உன்னுடைய ஆவிக்குரிய ஆதி நிலவரத்துக்கு நீங்கள் திரும்பி வரும்படியாக, ஒரு தரிசனமுள்ள வாழ்க்கைக்கு திரும்பி வரும்படியாக கர்த்தர் இந்த கடைசி நேரத்தில் உனக்கு ஒரு தூதை அனுப்புகிறார். And the Lord is sending a message, you must come unto the place where you got the vision of God. அதே ஆதியாகமம் 28:22 பார்க்கும் பொழுது At the same chapter 28 verse 22 when we see that. அவன் தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணினான். And he makes a covenant with God. அதனால்தான் தான் கர்த்தர் 20 வருடம் கழித்து பேசும் பொழுது நீ பொருத்தனை பண்ணின பெத்தேலுக்கு திரும்பி வா என்று கர்த்தர் அவனோடு பேசுகிறார். And the Lord spoke unto him, he said, you must come to the place where you have made a consecration on the ஆதியாகமம் 31:13 நாம் பார்க்கும் பொழுது when we see 31:13 of Genesis. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. And in the place where they anointed the pillar and thou hast vowed a vow unto me, arise and come here. இந்த வருஷத்திலே நீங்கள் எத்தனை பேர் பொருத்தனை பண்ணினீர்கள், அதை நிறைவேற்றினீர்கள்? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். And how many of you have made a vow and how many of you have fulfilled that vows now? நீங்களே யோசித்து பாருங்கள். Just imagine yourself. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நான் பல பொருத்தனைகளை பண்ணினேன் என்று சொல்றவங்க கை வைத்துங்க. How many of you have made a vow to this year, beginning of this year? இந்த வருஷத்தின் துவக்கத்திலே என்னுடைய பரிசுத்தத்துக்காக, விசுவாசத்துக்காக, தெய்வீகத்திற்காக, ஆன்மீகத்திற்காக பல பொருத்தனைகளை, தீர்மானங்களை, பிரதிஷ்டைகளை பண்ணினேன் என்று சொல்றவர்கள் தைரியமா கை வைத்துங்க. அல்லேலூயா. அதில் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கும்? How many of you have fulfilled now? அதுதான் கேள்வி. That is the question. ஒரு தேவனுடைய பிள்ளை பொருத்தனை பண்ணலாம், ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது பொருத்தனையை நிறைவேற்றுகிற ஒரு தன்மையை. A child of God may give a vow, but the Lord expects that it should be fulfilled. ஆனால் நம்மில் அநேகர் இந்த பொருத்தனைகளை நிறைவேற்றவில்லை. And many of you has not fulfilled that vow. ஒருவேளை எழுத்தின் பிரகாரமான பொருத்தனையாக இருக்கலாம். At times it may be a literal vows. இல்ல ஆவிக்குரிய பொருத்தனையாக இருக்கலாம். Otherwise it may be the vows of இல்ல தேவன் ஏவி ஏதாவது நீ எடுத்திருக்கலாம். At times God will urge you and have made us some வசனத்தின் மூலமாக ஏவப்பட்டு நீ ஏதாவது பொருத்தனை பண்ணி இருக்கலாம். And through the word of God you may be urged and have made a vows love. வருஷத்தின் துவக்கத்தில் மாத்திரமல்ல, Not only the beginning of this year. இடையில் சோதனைகள் வந்தபோது, And when the trials came in the இடையில் middle. போராட்டங்கள் வந்தபோது, The middle struggles came. சில விபத்துகளை சந்திக்கும்போது, So when you meet certain accidents. உனக்கு வந்த வியாதி படுக்கையிலே, And in the midst of your sick bed. உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும் பொழுது, And when the circumstances of family change. இந்த நேரங்களில் நீ பண்ணின பொருத்தனைகள் எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. And all the vows you have made during this time is in the hands of God. தேவன் எல்லாவற்றையும் மறந்து விடுவார், ஆனால் பொருத்தனைகளை அவர் கண்டுகொள்ளாமல் விடுகிறது
விடுகிறதில்லை. And the Lord may forget everything, but he will not leave away all the vows that you have நீ made. அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லிட்டு நீ போயிடக்கூடாது. அதை செய்யாவிட்டால் அதை 20 வருடம் கழித்து ஞாபகம் ஊட்டி பேசுகிற ஒரு தேவன் உண்டு. And you may do certain vows, you may say that I will not do that, but the Lord will be able to remember for 20 long years. ஆதியாகமம் 28:13 படி தேவன் பேசுகிற இடம்தான் பெத்தேல். And according to 28:13 of Genesis, the place where the Lord is speaking is Bethel. பிரியமானவர்களே, தேவன் பேசுகிறது ஒரு பாக்கியமான ஒரு செயல். And it is a great blessing, a blessed occasion the Lord is speaking. அவனோடு பேசின வார்த்தை என்ன? What was the word the Lord spoke to him? நீ படுத்திருக்கிற இடத்தை நான் உனக்கு சொந்தமாக்குவேன். And I will make you the own place where you are lying உன் down. சந்ததிகள் பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும். And the seed will be blessed by you. பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. Just think of. இவனுக்கு விவாகமே ஆகல. He was not married. ஒரு அனாதையா தெருவுல ஒரு வனாந்தரத்துல நரிகள் ஊளையிடுற இடத்துல கிடக்கிற மனுஷன்ட்ட கர்த்தர் பேசுறார். And a man was lying down in the place where they are howling in the wilderness. The Lord is speaking here. 15 வசனத்துல சொல்றாரு. In word 15 he நான் says, உன்னோடு கூட இருப்பேன். I will be with you. நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன். And wherever thou goes, I will keep நான் you. உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டேன். I will not leave thee until I have done what which I have spoken to நீங்க thee. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை பார்க்கும் பொழுது When we see the prophet Isaiah, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is mentioned here? கோரேசை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. About the Cyrus, it is a prophetical word is கோரேஸ் mentioned. என்கிற ராஜாவை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் ஏசாயா 44:45 சொல்லப்பட்டிருக்கிறது. In 44:45 of Isaiah, prophetical word of Isaiah is mentioned about that. கோரேசுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. And a word is mentioned for Cyrus. என்ன நடந்தது? What has happened? இந்த தீர்க்கதரிசனம் இவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சொன்ன தீர்க்கதரிசனம். And this prophet was mentioned even before his birth. அதுபோல இவனுக்கு விவாகமே ஆகல, அதுக்கு முன்னாலேயே ஒரு தீர்க்கதரிசனம் தேவன் சொல்ற நேரடியா பேசுறாரு. But he was not married even before the Lord speaking him நான் உனக்கு directly. சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். I will not leave thee until what I have spoken unto thee. இதுதான் தேவன் நம்மோடு பேசும் அனுபவம். And this is the experience the Lord is speaking with us. இந்த வருடத்தில் நீங்கள் எத்தனை விசை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீர்கள்? How many times you heard the voice of God this year? உங்களுக்கே தெரியும். You know very well about that. ஊழியர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, Whether believers or workers. நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நேரத்தில் ஒரு அழைப்பு, என் மகனே, என் மகளே, என்னுடைய ஊழியர்களே, என் ஜனமே, எழுந்து பெத்தேலுக்கு வாருங்கள். And at the last moment the Lord is saying, the believers, the worker, arise and come to Bethel. நியாயாதிபதிகள் 20:27 படி இந்த பெத்தேல் தான் தேவனுடைய பெட்டி இருந்த ஒரு இடம். And according to 20:27 of Judges, this is the place where the ark of God was Bethel. தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே ஜெயம் இருக்கிறது. And where the ark of God is, there is victory. தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே பரிசுத்தம் இருக்கிறது. And wherever the ark of God is, there is holiness. தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. And where the ark of God is, there is power. தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக ஒரு விக்கிரகம் நிக்க முடியாது. And the idol cannot be stopped before the vision of God. அந்த சிலை விழுந்து தாகம் விழுந்து நொறுங்கினான். And the Dagon, that is the idols fell down and was scattered. நீங்கள் விக்கிரகத்தை நொறுக்கக்கூடிய அந்த தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துக்கு வரும்படியாக தேவனுடைய சத்தம் தொனிக்கிறது. And the voice of God is being sung, that so that you may come to the place where the voice of God is. இரண்டாம் ராஜாக்கள் 17:28 பார்க்கும் பொழுது 17:28 of Second Kings. அங்கே ஆசாரியன் இருக்கிற இடம் போதகம் கிடைக்கும் இடம். And where the priest is, that we can get the listening of teachings. சும்மா பெத்தேலுக்கு வான்னு சொன்னா புது வருஷத்துக்குள்ள வான்னு சொல்லி உன்னை கையை பிடிச்சு இழுத்துட்டு போறதல்ல. And come to Bethel means not dragging your hand and holding. தேவனுடைய திட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We must understand the plan of God. இனிமேல் நாம் மௌனமா இருக்கிற காலமும் அல்ல, மந்த இருதயத்தோடு இருக்க வேண்டிய அசதியான காலமும் இல்லை. And this is not the time that we have to keep silence or slack. இயேசுவின் வருகையை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிற காலம். This is the time that we are coming closer to the coming of the Lord. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பெத்தேலுக்கு வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. And this is the time has come. Each child of God should come to Bethel. 20 வருடம் அவனுடைய மனது முழுவதும் மனைவிகள் மேல இருந்தது. And after 20 years, all his mind was upon his wife. அவனுடைய மனது முழுவதும் பிள்ளைகள் மேல இருந்தது. And his mind was only upon his children. அவனுடைய மனது முழுவதும் சம்பாதிப்பதிலே காணப்பட்டது. And his mind was only in earning. அவனுடைய மனது முழுவதும் ஆடு மந்தையின் மேல இருந்தது. And all his mind was only upon the cattle. கர்த்தர் இன்றைக்கு அதை அப்படியே மாற்றுகிறார். The Lord is changing as such. உன்னுடைய மனதை பெத்தேலுக்கு நேராக திருப்பும்படியாக வாஞ்சிக்கிறார். The Lord desires that you must change your mind towards Bethel. நீ இருந்து இந்த உலகத்திலே புசித்து குடித்து மந்தை இதே சிந்தையில் இருக்க கூடாது. தகப்பன் வீடு இருக்கிற பகுதிக்கு நீ திரும்பி வர வேண்டும் என்று, தேவனுடைய வீட்டுக்கு நீ திரும்ப வேண்டும் என்று, தான் உன்னோடு பேசும் இடத்துக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord desires that you must come to the place where God is and leaving all the earthly minds. அந்த இடத்துக்கு வந்து
எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. And having come to the place, you must make an altar for me. இயேசு நமக்காக கிருபாதார பலியாக மாறி. And for us, the Lord Jesus became a propitiation for us. பலி பீடம் எதற்காக? And what for the altar? ஆண்டவர் சொல்றார், எழுந்து பெத்தேலுக்கு வா, அங்க பலிபீடத்தை உண்டாக்கு. And you come to Bethel and make an altar. அருமையானவர்களே, இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. And that is your duty that you have to make use of the time now. இது ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். And this is the time that you have to keep vigilant. நீங்க ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு டைம். This is the time you must make a keen உன்னோடு observation. தான் அவர் பேசும்படியாக இந்த நெருக்கமான மழை நேரத்திலே உன்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறது காரணம், என் பிள்ளையோடு நான் பேச வேண்டும். Even the rainy time, the Lord has brought you here so that the Lord wants that he must speak to my என் child. ஜனம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே பெத்தேலுக்கு வர வேண்டும். And before the end of this year, my children should come to Bethel. என்னுடைய பெட்டி இருக்கிற இடத்துக்கு வர வேண்டும். They must come to the place where my ark is. நான் அவர்கள் பொருத்தனை பண்ணின இடத்துக்கு வர வேண்டும். And they must come to the place where they have made a wall. வானத்தின் வாசலை பார்க்கும் இடத்துக்கு அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் வர வேண்டும். And within a short while, they must come to the place where the gate of heaven is. ஏன் பலிபீடம்? And what for altar? ஒன்று பலி செலுத்த. One is in order to make a sacrifice. பலி செலுத்த தான் பலிபீடம் உண்டு. Only for making a sacrifice, the altar is kept. சும்மா ஒரு பலிபீடம் கட்டி வச்சு சும்மா இருந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. And keeping an altar idle, it's no use at all. இரண்டாவது, பலி செலுத்தும் பொழுதுதான் நமக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை உண்டாகிறது. When we make the object of sacrifice, we make a reconciliation with us. பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள். And the saints who have made a reconciliation through the sacrifice. எந்த பலிகளை நாம் செலுத்த வேண்டும்? And we have to make this sacrifice. வேதத்துல சிறிய பலிகள் பெரிய பலிகள்னு 10 பலிகள் இருக்கிறது. And there are 5 minor offerings and major offerings in the word of God. ஒரு 10 பலிகளை வேதம் சுட்டி காட்டுகிறது. And the word of God points out 10 offerings. நான் அதுக்குள்ள போகல. And I do not want to go inside. நான் அதற்குள்ள போகல. I don't go inside. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord says? நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணு. You must make an altar for me. எதற்காக? What for? நீ என்ன பலியை செலுத்த வேண்டும்? And what object of sacrifice should be made? டைம் இல்லாதனால ஷார்ட் ஸ்பீடா போவோம். நீங்க அப்படியே உட்கார்ந்திருந்தாதான் உங்களுக்கு கர்த்தர் பேசுறார், அது மட்டும் நிச்சயம். Because of lack of time, I am very fast. You must know the Lord is speaking to you. 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, பலிபீடத்தை உண்டாக்க தேவன் சொல்லுகிறது ஸ்தோத்திர பலி செலுத்த. And 50:23 of Psalm says in order to make the offering of sacrifice. 1 கொரிந்தியர் 5:7 என்ன சொல்லுகிறது? And first 5:7 of 1 Corinthians what does it say? பஸ்கா பலி And Paschal sacrifice. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் பெத்தேலுக்கு வர சொல்றது எதுக்கு தெரியுமா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். And what for the Lord is asking a child of God to come to Bethel in order to make a sacrifice of praising. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது நன்றி செலுத்த. And today we have come in order to make the sacrifice of praise. நன்றி பலி செலுத்த தான் நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம். We have come here, gathered here in order to give a word of thanks for நீ him. செத்து போக வேண்டிய நேரம் வந்தது. This is the time that you have to die. பிசாசு டைம் போட்டு உன்னை தட்டி அழிக்கிற காலங்கள் வந்தது. And there was a time the Satan wanted to destroy you. உன்னை தப்புவித்து கொண்டு வந்திருக்கிறாரே. The Lord has made to escape and made us brought him here. இதுக்கு நீ நன்றி செலுத்த வேண்டாமா? And you should not make a grateful heart. நீ எழுந்து பெத்தேலுக்கு வா, ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணு, ஸ்தோத்திர பலியை செலுத்தும்படியாக ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணு. Arise and come to Bethel and make an altar not to make a sacrifice of thanksgiving. இரண்டாவது, நீ பஸ்கா பலியை ஆசரிக்க வேண்டும். And secondly, you must observe the Paschal lamb. அது ரொம்ப முக்கியம். That is very important. ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பந்தி தான் பஸ்கா. And in the spiritual condition of a man's life of man, the spiritual Passover is observing all the taking part. இந்த உலகத்துல உயிர் இருக்கு. And there is a life in this world. ஆனா நமக்கு நித்திய ஜீவன் வேணும்னா நாம் நிச்சயமாய் பஸ்கா பலியை நாம் ஆசரிக்கணும். If we want to have eternal life, definitely we have to observe the Paschal lamb. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். And those who eat my bread and drink my wine, and he will have eternal life and make him to resurrect on the last day. நீ பெத்தேலுக்கு வா, பஸ்கா பலியை செலுத்து. And you come to Bethel and offer the sacrifice of Paschal ராபோஜனை எடுக்காம தயவு செய்து புது வருஷத்துல ஒரு ஆள் கூட இந்த கேம்பை விட்டு வெளியே போய்டாதீங்க. And no one should go from this compound without taking part in the Lord's table. ஒருவேளை நீங்க புதியவர்களா இருந்தால் வேண்டாம். At times you may be new, it's not required for you. ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் வேண்டாம். At times you have not taken baptisms, no problem. ஞானஸ்நானம் எடுத்து சுத்திகரிக்கப்படாத ஒரு அபாத்திரனா நீ வந்திருந்தால் நீ பெத்தேலுக்கு திரும்பி வா. And if you have come to the place without any worthiness, you come to Bethel. உனக்கு கிடைத்த இந்த நாளை நீ பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால், And if you do not make use of the time that is given to you, நிர்பந்தமான சூழ்நிலைகளை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். and you have to meet in a miserable situation. இந்த வருஷத்தின் கடைசியில ஒரு பலிபீடத்துக்கிட்டே வாருங்கள். And you come to the altar, come to the end of this என்ன year. பலி செலுத்த? What kind of offering must 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல சமாதான பலியை செலுத்த. In 8:23 of 1
kings in order to make the offering of ஒரு peace offering. காளையையோ ஒரு ஆட்டையோ பலியிடும்படியாக பலிபீடத்தை உண்டு பண்ண சொல்லவில்லை. And he did not say that to make an altar, not to sacrifice a sheep or a goat. நீ இந்த இடத்துக்கு வரும் பொழுது பெத்தேலுக்கு வரும் பொழுது நீ சமாதானமாய் மாற வேண்டும். And when you come to Bethel, you must be made as a peace. இது எல்லாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக வேண்டிய ஒரு டைம். And this is the time that everyone should be made as one. பிரிவினைகள், கசப்புகள், வைராக்கியங்கள் உன்னை விட்டு விலகி போக வேண்டிய நேரம். And all the bitterness and also separation should go away from you. அவனை வர சொன்னது காரணமே அவன் சகோதரனோட ஐக்கியப்படுத்தத்தான். பெத்தேலுக்கு வா. The reason for asking to come here means you got to come to reconcile with your brother. நீ பெத்தேலுக்கு வா, உன் சகோதரனை நான் சமாதானப்படுத்துகிறேன். And you come to Bethel, I will make your brother in peace. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6 வசனத்தின்படி And according to 2 Timothy 4:6. இந்த பெத்தேலுக்கு வந்தால்தான் நீ உன்னை பானபலியாய் ஒப்புக்கொடுக்க முடியும். When you come to Bethel, you can offer us a drink offering. ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே ஊற்றுகிற ஒரு தன்மை. And that is pouring out in the presence of God. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Only that Lord expects of us. எதுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ண சொன்னாரு? What for the Lord asked to make an offer? எதுக்கு பெத்தேலுக்கு வர சொன்னதுடைய இரண்டாவது நோக்கம் நீ பலிபீடத்தை உண்டு பண்ணு. And second purpose of having asked you to come to Bethel means that ஆண்டவருக்காக உன் ஜீவனை அப்படியே நீ பானபலியாய் வார்க்க வேண்டிய ஒரு நேரம். And for the sake of the Lord, this is the time that to make an offering as a drink offering unto the Lord. நம்மில் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம்? And how many of you are going to hearken this word? 2 சாமுவேல் 24:25 பார்க்கும் பொழுது When we see 24:25 of 2 தாவீது Samuel, சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். and David offered a burnt அப்பொழுது offering. போராடி கொண்டிருந்த வாதை நின்று போனது. The plague that was struggling with him was stopped. வாதை நிறுத்தப்பட்டது. And the plague was stopped. உருவின பட்டயத்தோடு நின்ற அந்த தேவனுடைய தூதன் தன்னுடைய உரையிலே பட்டயத்தை போட்டான். And the angel of God was sworn with the wand stopped that. நல்லா கவனிங்க. And இந்த வருஷத்துல வியாதிப்பட்டு பலவீனத்தோடு வந்திருக்கிறவர்கள் புதிய வருஷத்துல பலவீனத்தோடு வியாதியோடு என்ன செய்யக்கூடாது? காலடி எடுத்து வைக்க கூடாது. the people who have come with all weakness and sick should not go in the new year with all sickness and infirmities. அப்படி நீ காலடி எடுத்து வைத்தால் 8 வருஷ வியாதியஸ்தன், 12 வருஷ அந்த பெண், 18 வருஷ பெண், இல்லாவிட்டால் 40 வருஷ அந்த ஆண், இப்படி லிஸ்ட்ல நீங்களும் ஒரு ஆளை சேர்ந்துருவீங்க. And if you make a step like this, you will become as a person of the 12 years and 15 years of sickness. இன்றைக்கு பலிபீடத்தை உண்டு பண்ணி நம்மில் வந்திருக்கிற எல்லாரும் சர்வாங்க தகனபலி சர்வ அங்கத்தையும் கர்த்தருடைய பலிபீடத்துல வைத்தால் உனக்கு விரோதமாய் கடந்த நாட்களில் உருவின பட்டயத்தோடு நின்று வாதையையும் வியாதியும் உண்டு பண்ணுகிற அந்த தூதன் இன்றைக்கு உன்னுடைய பலியை பார்த்து தன்னுடைய பட்டயத்தை உரையில் போடுவான். And if you come without so that you may make us an offering, burnt offering of you, the angel of God will come in favor. எனக்கு விரோதமாய் தேவனிடத்திலிருந்து நீட்டப்பட்ட பட்டயம் தன்னுடைய உரையிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். How many of you want to have the same sword that is குடும்பங்களுக்கு விரோதமாக தேவனே எழும்பினால் என்ன நடக்கும்? And what will happen to my family? நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய் தேவனே எழும்பினால் என்ன நடக்கும்? The Lord rise against our ministry, what will happen? நீ என்றைக்கு சர்வாங்க தகன பலி செலுத்த போகிறாய்? When you are going to make an burnt இன்றைக்கு தேவன் உன்னோடு பேசுகிறார். மகனே, இன்றைக்கு சர்வாங்க தகன பலி செலுத்து. உனக்கு விரோதமாய் உருவின பட்டயம் நின்று கொண்டிருக்கிறது. அது உரையிலே நான் போடும்படியாக கட்டளையிடுகிறேன். The Lord is speaking to you so that you may offer us a burnt offering this night. லேவியராகமம் 5 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கும் பொழுது when we see 6:5 of Leviticus, குற்ற நிவாரண பலிகளை செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. and this is the time that has come to make a trespass பாவ offering. நிவாரண பலியை செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. Time has come in order to offer a sin offering. பாவம் உண்டு என்கிற உணர்வோடு நீ புதிய மாத வருஷத்துக்குள்ள போகாதே. And do not enter into a new year with a conviction of the sin in you. இதுக்கு இன்னும் 2-3 சுத்திகரிப்பு கூட்டம் தேவையில்லை. And no more 2 or 3 sanctification meetings. கேட்கும்போதே இருதயத்தை உடைச்சிக்கொண்டே இருந்தா போதும். And it is enough if you break your heart and I say this. இந்த கூட்டத்தில் உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். The Lord loves you this night. பிலிப்பியர் 2 அதிகாரம் 17 வசனத்தின்படி According to 17 of நீ Philippians, பலிபீடத்தை உண்டு பண்ணுவதின் நோக்கம் விசுவாசமாகிய பலியை செலுத்தும்படியாக. and the purpose of making creating an altar so that you may offer the sacrifice of கர்த்தர் தம்முடைய faith. ஜனத்தோடு திட்டவட்டமாக பேசும்படியாய் வாஞ்சிக்கிறார். The Lord wants to speak you definitely. The Lord is speaking to you. யாக்கோபே, நீ இருக்க வேண்டிய இடம் இது அல்ல. Oh Jacob, this is not the place that you have to remind நான் you. உன்னை தகப்பன் வீட்டுக்கு போகும்படியாக கொண்டு செல்ல வாஞ்சிக்கிறேன். And I have the desire not to take into father's அதற்கு முதல் house. படியாக நீ எழுந்து பெத்தேலுக்கு வா. And first of all you must come to Bethel. அந்த பெத்தேலிலே நீ சும்மா வந்து நிக்க கூடாது. And you should not come and stand idle நீ here. எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணு. And you must make an altar for me. அந்த இடத்திலே நான் உன்னை சந்திக்க வாஞ்சிக்கிறேன். I want to meet your place. நீ ஸ்தோத்திர பலியிடும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். And I want so that you may offer the sacrifice. கர்த்தருடைய பந்தியை
பண்டிகையை பஸ்காவை ஆசரிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். And I desire that you may observe the Paschal lamb. சமாதானத்தை நீ உண்டு பண்ணும்படியாய் வாஞ்சிக்கிறேன். And I desire that you must make it a peace உன்னையே offering. எனக்கு பானபலியாய் வார்க்கப்பட வாஞ்சிக்கிறேன். And I desire that you must make us a drink offering unto me. உன்னுடைய சர்வ அங்கத்தையும் தகனபலியாய் நீ ஒப்புக் கொடுத்தால் உன் வாதை இந்த வருஷத்தோடு நிறுத்தப்படும்படியாக வாஞ்சிக்கிறேன். And if you offer all your members as a burnt offering, I desire it should be like that. குற்றம் ஒன்று என்ற உணர்வோடு நீங்கள் புதிய வருஷத்திலே காலடி எடுத்து வைக்க வேண்டாம். And do not enter into an hour with all the pricked heart. விசுவாசமாகிய பலியை செலுத்தும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். The Lord desire that you must offer the sacrifice of faith. இது தேவனுடைய வார்த்தை. This is the word of God. இந்த வார்த்தையை அவன் அப்படியே கிரகித்துக் கொண்டான். And he has got all this words. அவன் அதை ஏற்றுக்கொண்டான். And he has accepted that. என்ன நடந்தது? What has happened? உடனே தன்னுடைய வீட்டாரை கூப்பிட்டான். Immediately he called all his members of his family. ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே அவன் நடுங்கி போனான். As soon as he heard the voice of God, he was trembled. அவனுடைய சிந்தை அதுக்கு பின்பு ஆடுகளுக்கு பின்னால் போகவில்லை. And his mind did not go after that behind all the cattle. புள்ளி புள்ளியா குட்டி போட வைக்கிறது, வரி வரியா குட்டி போட வைக்கிறது, அந்த மைண்ட் அவனை விட்டு போய்விட்டது. And all his mind departed from him to make all this ஏமாத்தணும், வஞ்சிக்கணும், அந்த மைண்ட் அவனை விட்டு போய்விட்டது. And all the mind of deception has departed from him. நல்லா அனுபவிக்கணும், அந்த மைண்ட் அவனுக்கு விட்டு போயிடுச்சு. And that must enjoy that has just departed from எல்லாத்தையும் him. அப்படியே ஒதுக்கி வைத்தான். And he has made separation from them. எல்லாரையும் கூப்பிட்டான். And he called all the people. அவன் சொன்னான், நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற அந்நிய தெய்வங்களை முதலாவது இரண்டாம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 35:2. 35:2 of Genesis. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். Then Jacob said unto his household and to all that were with him, put away the strange gods that are among you, and be clean and change your garments. இங்கே யாக்கோபு தன்னுடைய ஜனத்தோடு பேசுகிற வார்த்தை. And this is the words that Jacob speaking to his people. தேவன் ஆயிரக்கணக்கானவரோடு பேசுகிறார். ஆனால் செவி கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்? The Lord is speaking to many thousands of people. How many of them are speaking to God? என் ஜனம் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். அப்படியானால் நான் அவருடைய எதிராளிகளை சீக்கிரமாய் அவர்கள் பாதங்களுக்கு கீழாக தாழ்த்தி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, how good the people will speak to me, and immediately I will put all the strangers and the enemies under their feet. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தால் அவனுடைய சத்துருக்களை சீக்கிரமாக அவனுடைய கால்களுக்கு கீழாக்குவேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. And the word of God says, if a man obeys the word of God, immediately he will make all the enemies under his foot. 81 சங்கீதம் 13:14. 81:13 and 14 of Psalm. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். Oh, that my people had hearkened unto me, and Israel had walked in my ways, I should soon have subdued their enemies and turned my hand against their adversaries. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நம்மில் எத்தனை பேர் செவி கொடுக்கிறோம்? The word of God comes to us. How many of us hearing that? இவனுக்கு அந்த எழுந்து பெத்தேலுக்கு போ, பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொன்ன உடனே செயல்பட ஆரம்பித்தான். And as soon as he heard the word of God, arise and go to Bethel, immediately he started to work. உடனே தன்னுடைய வீட்டார் எல்லாரையும் தன்னோடு இருந்த எல்லாரையும் கூப்பிட்டான். Immediately he called all the people of his house with him. நான் பெத்தேலுக்கு எழும்பி போகிறோம். We are going to go to Bethel. 3ஆம் வசனத்துல சொல்றான், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். And verse 3 he says, let us go to Bethel. ஆனா பெத்தேலுக்கு போறதுக்கு முன்னால And before he goes to Bethel, 3 காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். you have to do 3 things. ஒன்று, அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள். First of all, you must put away the strange gods. இரண்டாவது, உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். Secondly, you must clean yourself. மூன்றாவது, உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றுங்கள். Thirdly, you must change your garments. இந்த 3 காரியத்தை நாம் செய்தால்தான் நாம் பெத்தேலுக்கு போறதுல அர்த்தம் இருக்கும். Only if you do all the 3 things, there is a meaning that go to Bethel. புதிய வருஷத்துக்குள்ள போகணும்னா இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா அப்படியே நம்ம மொத்தமா போனோம்னா நம்ம எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். If you got to go to the new year, if you do all the 3 things, it will be very useful for us. இல்லாவிட்டா நமக்கு இந்த புது வருகிற வருஷம் நமக்கு கேள்விக்குறியா இருக்கும். And if it is not, the new year will be become a question mark. அதனால அவன் சொல்லுகிறான், அந்நிய தெய்வங்களை முதலாவது அகற்றுங்கள். First of all, he says, put away the strange gods. அவனுக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு. And he had a doubt within him. லாபான் எப்படி நம்மளை இவ்வளவு தூரம் பின்பற்றி வருவான்? And how Laban would follow us hitherto. வீட்ல உள்ள எல்லா தட்டுமுட்டுகளையும் தடவி பார்த்துட்டான். And he has showed all the things of this house. ஆனா அவன் ஒரு கேள்வி கேட்டான். I immediately asked a question. நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போறதா இருந்தால் போ.
And if you want to go to your father's house, you ஏன் go. தெய்வங்களை ஏன் எடுத்துட்டு போறேன்னு கேட்டான். And he asked him, why do you take my gods? அப்ப இப்ப அவனுக்கு ஆவியானவர் சொன்னாரு, Now the spirit of God ஏதோ ஒரு says, அந்நிய தெய்வம் உனக்குள்ள இருக்கு, and some strange gods is within you. அத வெளியே வர கொண்டு வா. You must bring it out. பிரியமானவர்களே, மறைவான குற்றங்களை வைத்துக்கொண்டு புதிய வருடத்துக்குள்ளே நீ போக வேண்டியது அவசியமில்லை. And it's not necessarily keeping all the secret sin with you and go to the new year. அந்நிய தெய்வங்களை அகற்றி விடுங்கள். And you put away the strange gods. ஆதியாகமம் 31:30 லாபானின் தெய்வம் என்ற வார்த்தை இருக்கிறது. In 31:30 of Genesis there is a word of God. அந்நிய தெய்வம் உனக்குள்ள இருக்கிற வரை நீ அந்த பெத்தேலுக்கு போய் உனக்கு பயன் இல்லை. ஆனபடியால் தான் ராகேலை பெத்தேலுக்கு உள்ள அனுமதிக்காமலே ஓட்டத்தை முடிக்க வைக்கிறார். And as long as the strange gods were in him, he is no use of go to the Bethel, and he keeps Rechab up to this place. அப்படிதானே வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. And the word of God says ராகேல் அந்த பெத்தேலுக்கு போக முடியவில்லை. And Rachel cannot go to the Bethel. தேவன் அவளை அங்கே அனுமதிக்காமலே நிறுத்தி விடுகிறார். And the Lord did not allow her to go அப்படி inside. பெத்தேலுக்கு போனாலும் பெத்லகேமுக்கு போக முடியாது. And if he goes to Bethel, he cannot go to Bethlehem. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Just to think of how a miserable state it is. அந்நிய தெய்வங்களை நாம் அகற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. Time has come that we must put away the strange gods. ஏதாவது ஆசையில இச்சையில நாம் எடுத்து சில காரியங்களை வைத்திருக்கலாம். And you must keep certain things out of lust. யாருக்கும் தெரியாம கூட நீங்க வச்சிருப்பீங்க. And you must keep it without another's knowledge. நெகேமியா 9:18 பார்க்கும் பொழுது 9:18 of Nehemiah. ஜனங்கள் கன்றுக்குட்டியை வணங்கின ஒரு சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. And there is an occasion the people they worship the calf. அந்நிய தெய்வங்களை நாம் நமக்குள்ள வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. And we should not live by keeping the strange gods. இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு விக்கிரகம் உனக்குள் இருக்க கூடாது. Otherwise your idol should not be in you. பொருளாசை என்னும் விக்கிரகம். And the idol that is covetousness. இரண்டாம் நாளாகமம் 25:14 பார்க்கும் பொழுது When we see 25:14 of Second Chronicles, ஏதோமின் தெய்வம் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. there is a god of Edom. ஏதோமுடைய தெய்வம்னா என்ன அர்த்தம்? ஏசாவின் தெய்வம்னு அர்த்தம். What is the meaning of Edom? God of Edom means Esau's god. ஏதோமுக்கு ஏசாவுக்கு இன்னொரு பெயர் ஏதோம். The other name of Esau is Edom. சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போன ஒரு கூட்டம். And there is a group of people that lost the birthright. கண்ணீர் விட்டு அழுதும் மனம் மாறுதலை காணாத ஒரு கூட்டம். And there is a group of people though they shed the tears they did not see the redemption or the சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணின ஒரு கூட்டம். And the people who had despised the birthright. தெய்வீகத்தை அலட்சியம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையோடு நீ புதிய வருடத்துக்கு வர வேண்டாம். And do not come to the new year by despising the divinity or the divine life. ஏன் அந்நிய தெய்வங்களை அகற்றச் சொன்னான்? And why the Lord says to put away the strange gods? அந்நிய தெய்வம் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் யுத்தம் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். As long as the strange gods within you, the battles will be following you. வாசியுங்கள் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Judges chapter 5 verse 8. நியாயாதிபதிகள் 5:8. 5:8 of Judges. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரை வந்தது. இஸ்ரவேலரே 40,000 பேர்களை கேடவும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? They chose new gods, then was war in the gates. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். யுத்தம் எங்கே வந்தது? வாசல் வரை வந்தது. They chose new gods and there was war in the gates. இந்த வருஷத்துல பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் வந்ததுக்கு சில காரணம் உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்கள் உங்களில் அநேகர் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டீர்கள். And you may not be aware of the struggles that you have met this year, that you have been following the new gods. ஆனபடியால் என்ன நடந்தது? What happened because of this? பிரச்சனை உங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டே இருந்துச்சு. The problem was up to the gate of your house. போராட்டங்கள் உங்கள் வீட்டு கதவை தட்டி கொண்டிருந்தது. And the struggles were knocking the doors of your வியாதியும் house. தரித்திரமும் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே The இருந்தது. poverty and sickness were following you. வறுமையும் சாபமும் உன் வீட்டு வாசல் வரை வந்து கொண்டே இருந்தது. And the curse and also poverty was following you. பிரியமானவர்களே, இதை நாம் எடுக்க வேண்டியது அவசியம். And this is the thing that we have to put an end இதை to. அகற்றி விட வேண்டியது அவசியம். This is nothing we have to put away all this. ஆனா அந்த ஜனங்கள் பாருங்க, அவன் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. And as soon as he said, the people has obeyed us. இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது இவனுக்கு அந்த முழு குடும்பமும் அவருடைய வந்தவர்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். When he obeyed the words of God, all the group of people they came here, they obeyed his words. என்ன பண்ணாங்க தெரியுமா? What has happened? What did they do? ஆதியாகமம் 35:4 படி According to 35:4 of எல்லா Genesis. அந்நிய தெய்வங்களையும் வச்சிட்டு கொண்டு வந்து போட்டுட்டு அடுத்து தங்கள் காதணிகளையும் கலத்தி வைத்து விட்டார்கள். And putting away all the strange god, they also removed all the earrings from them. அந்நிய தெய்வங்கள் எல்லாம் வெளியே தூக்கி போட்டது மாத்திரமல்ல, காதுல போட்டிருந்த ஸ்டட்ஸ் முதல் கொண்டு எடுத்து வெளியே போட்டாங்க. Not only they put away all the strange god, they put away all the earrings. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just imagine. ஏன் அந்த காதணியை அவர்கள் போட்டார்கள்? And why did they put the earrings? அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of that? காதணிகள்
கர்த்தருக்குரியவைகள். And your rings belong to God. அத நீ வச்சுக்கிட்டு நீ புது வருஷத்துக்குள்ளே போக கூடாது. And keeping with yourself, you should not go to the new year. என்னாகமம் 31:50 கடைசி சொல்லி இருக்கிறது, காதணிகள் கர்த்தருக்கு உரியவைகள். And 31:50 of Numbers says the earrings belong to God. அது தேவனுடைய காணிக்கைகள். And those the offerings of God. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீ வச்சிட்டு நீ பெத்தேலுக்கு வந்து பிரயோஜனம் இல்ல, அதனால அந்த வார்த்தையை சொன்னான். And keeping this all is due for God and must come to Bethel, it's no useful. அவர்கள் சொல்லுகிறார்கள். And they say, வாசி. ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவநிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்சரப்பணிகளாகிய பாதரசரங்களையும் அஸ்தகடங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள். We have therefore brought an oblation for the Lord, what every man had gotten of jewels of gold, chains and bracelets, rings and earrings and tablets, to make an atonement for our souls before the Lord. இதெல்லாம் கர்த்தருக்கு உரியது. all these belong to God. நீ கர்த்தருடைய காணிக்கையை இந்த வருஷத்துல என்ன செய்தாய்? And what did you do with the offerings of the Lord? கர்த்தருக்கு உரியதை நீ எடுத்து வச்சிட்டு நீ பெத்தேலுக்கு வர வேண்டாம். Whatever is due unto the Lord, you keep it yourself, do not come to Bethel. நீ பெத்தேலுக்கு வரணும்னா இதெல்லாம் கிளியர் பண்ணணும். And if you want to come to Bethel, you must clear out everything. அந்த ஜனங்கள் ஒரு வெளிப்படுத்தலோடு இதெல்லாம் உடனே கீழ்ப்படிந்து செய்தார்கள். And with all the revelation, immediately they obeyed to that. அடுத்ததாக அந்த ஜனங்கள் சுத்தம் பண்ணி கொண்டார்கள். And nextly they cleansed themselves. புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு நல்ல ஒரு தெய்வீக பரிசுத்தம் உண்டாகும். And before go to the new year, you must have the clean or the holiness of சில God. சபைகள்ல பாருங்க 31 நாள் ஜெபம் நடத்திருக்காங்க. In one church they have made 31 days prayer. சில இடங்கள்ல 7 நாள் நடத்திருக்காங்க. And some places 7 days. சில இதுல மாத கணக்கு நைட் ஃபுல்லா சாயங்காலம் நடத்திருக்காங்க. And in certain places all the months. What for? எதற்காக இவைகள் நடத்தப்பட்டது? And what for they have conducted all this? உன்னை சுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. In order to cleanse yourself. ஏன் இப்படி சுத்தம் பண்ணனும் அப்படின ஒரு क्वेश्चन நமக்கு இருக்கு. At times you may ask a question, why should I clean ourselves? உன்னுடைய வாழ்க்கையில் நீ அற்புதத்தை எதிர்பார்த்தால் உன்னை நீ சுத்தம் பண்ணிக்கொள்ளலாம். If you expect some miracle in your life, you must clean yourself. ரெண்டு காரியத்துக்காக கர்த்தர் சுத்தம் பண்ணுகிற வேலையை சபைக்குள் நடப்பிக்கிறார். And the Lord does the two things for the cleansing of the church. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. And the word of God says like யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, and 3:5 of Joshua, when we see that, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். And Joshua said unto the people, sanctify yourselves, for tomorrow the Lord will do wonders among you. அருமையான தேவனுடைய ஜனமே, பரிசுத்தத்தினுடைய பரிசுத்தத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது ஒரு அற்புதம் இருக்கிறது. and there is a miracle is hidden in the holiness. வாழ்க்கையிலே அற்புதங்கள் வருகிற வருடம் முழுவதும் உனக்கு அற்புதமாய் காணப்பட வேண்டுமானால், உன் பிள்ளைகளுக்குள்ளே அற்புதம், உனக்குள்ளே அற்புதம், நீயும் உன் பிள்ளைகளும் அற்புதமாய் மாற வேண்டுமானால் உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். And if the coming year should be a blessed or completely miracles in your life and also in your children's life, you must cleanse yourself. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. நீ பரிசுத்தம் பண்ணினால் தேவனுக்கு என்ன லாபம்? What is the use of you when you make a sanctification? நீ பாவியாக இருந்தால் அவருக்கு என்ன நஷ்டம்னு யோபுல ஒரு கேள்வி இருக்கிறது. And there is a question, if you still remain as a sinner, what is நீ பரிசுத்தமா இருந்தா உனக்கு லாபம், நீ பாவியா இருந்தா உனக்கு நஷ்டம். And when you are a sinner, there is a loss for you. ஆனா பரிசுத்தமா இருந்தால் அற்புதங்களுக்கு வழியை திறக்கிறீர்கள். And when you are seeing as a holy of saints and you open a ways for miracles. யோவான் 15:2 சொல்லுகிறது. And 52 of John says, சுத்தம் பண்ணும் பொழுது நாம் அதிக கனிகளை கொடுக்கிறவளாய் மாறுவோம். and when we cleanse ourselves, we will become the people giving more fruit. ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னும் ஸ்பிரிச்சுவலா மாறணும்னா தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். And if a man of child of God is still want to be sanctified, he has to sanctify. கர்த்தரை உனக்கு அற்புதங்களை செய்யும் கருவியாக மாற்ற வேண்டுமானால் உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். And if the Lord make you as an instrument of making all these miracles, இதுதான் தேவனுடைய திட்டம். This is the plan of God. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to sanctify yourself? அந்த ஜனங்கள் பாருங்க, அந்த தலைவன் சொன்ன உடனே இவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததனால அவங்க அப்படியே கீழ்ப்படிச்சாங்க. As soon as the leader said, because he obeyed unto the Lord, the people also obeyed to his words. எத்தனை சபை ஜனங்கள் இங்க 10 சபை கிட்ட கூடி இருக்கிறோம். எத்தனை சபை ஜனங்கள் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உங்களை தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாக, நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக உங்களை சுத்திகரித்துக் கொண்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். And you know very well, all the 10 assemblies have gathered here, you know very well how many people have sanctified yourself in order to make give a fruit. உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள்னு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னான். And the next verse says, you must change your garments. அவன் ஒரு தீர்க்கதரிசி, and he is a prophet, அவன் ஒரு தேவனுடைய மனுஷன், and he is a man of God. அதனால தான் அவருக்கு பைபிள்ல சொல்லிருக்கு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனாகிய
கர்த்தர் நானே. And he said, I am the God of Abraham, Isaac and Jacob. அவர் லேசா ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. And he said only one word. நீ பெத்தேலுக்கு வா. You come to Bethel. நீ பலிபீடத்தை உண்டு பண்ணு. You make an altar. உடனே அவன் ஜனத்தை கூப்பிட்டு சொன்னான், எல்லாரும் அந்நிய தெய்வங்களை அகற்றி விடுங்கள். Immediately he said unto the people, you put away the strange gods. எல்லாரும் உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். All the people clean yourself. எல்லாரும் உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றி விடுங்கள். And all the people change your garments. ஏன் வஸ்திரத்தை மாற்ற வேண்டும்? Why you should change the garment? பழைய அழுக்கு வஸ்திரம் இருக்கிற வரைக்கும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஃபாலோ பண்ற ஒரு அந்நிய சக்தி வந்துகிட்டே இருப்பான். இன்னைக்கு கூட ஃபெய்த்தம்ல வந்திருப்பான். And as long as when you have the filthy garments in you, that man will be also following you and your family. சகரியா 3 அதிகாரம் 1 2 3 4 5 வசனங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டால், when we see Zechariah chapter 3 verse 3 and 4, ஒரு பிரதான ஆசாரியன் தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்கிறான். and a high priest is standing before the presence of God. இப்ப பிசாசு அவனுக்கு ஃபாலோ பண்ணி வந்து அவனை எப்படியாவது டச் பண்ணனும்னு வந்து தீங்கு செய்யும்படியாக கூடயே வந்து நின்னுடுச்சு. And Satan is also keenly following him and he is coming and not to do some evil to him. கர்த்தர் பார்க்கிறார். The Lord sees. அவன் தேவனுடைய மனுஷன் வந்திருக்கான், கூட இன்னொரு சக்தி வந்து நிக்குது. And the man of God has come, along with him there is also a power. ரீசன் என்ன? What is the reason? ஒரு ஊழியன் ஒரு விசுவாசி பின்னால இன்னொரு அந்நிய சக்தி வருதுன்னா காரணம் என்ன? And behind a believer when a strange power is coming, what is the meaning? அருமையான சகோதரனே சகோதரியே, இப்படி அந்நிய சக்திகள் எத்தனையோ வருடம் நீ உன்னை சரிப்படுத்தாதபடினால் உன்னை பின்னே வந்து கொண்டே இருக்கிறது. And because you are not set right yourself, all the strange gods or other things is following you. எத்தனை வருடம் எந்த அந்நிய சக்திகள் உன்னை பின்பற்றி வந்தாலும் இன்றைக்கு தேவன் அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அது உன் கையில் இருக்கிறது. And what are the strange powers may follow you and also coming behind you, the Lord is able to take rid of that. ஆண்டவர் ஒரு glance பார்த்தாரு, புரிஞ்சிருச்சு பிசாசு வந்ததுக்கு காரணம். The Lord saw that within a glance there is a reason for the Satan has come. ஏனென்றால் அவன் அழுக்கு வஸ்திரத்தோடு நின்னான். Because he was standing in the filthy garment. அதுக்கு தான் இவன் பின்னால வந்திருக்கான்னு இயேசு ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். And only for this he is following the Lord's son. எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. And all our righteousness are a filthy garment. நம்முடைய சுய நீதியை வச்சிட்டு பரலோகம் போக முடியாது, சபையில நிக்க முடியாது. We cannot go to heaven by our own self righteousness or be in the church. அழுக்கு வஸ்திரங்களை எடுத்து போட்டு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தார். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர், சாத்தானே உன்னை கடிந்து கொள்வாராங்கன்னு சொன்னார். ஆவி போய்விட்டதே. And the Lord has chosen Jerusalem, has rebuked Satan, that spirit has left from him. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை வருடங்களாக பல அந்நிய வல்லமைகள் உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கலாம். அதை கண்டு நீங்கள் பயந்திருக்கலாம், அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். Also many long years strange powers would have been following you, and because that you may be afraid of that. ஆனால் இன்றைக்கு தேவன் ஒரு திட்டவட்டமான நோக்கத்தோடு பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். And with a definite purpose the Lord has descended from heaven today. ஏனென்றால் இனிமேல் அந்த வல்லமை உன்னை ஃபாலோ பண்ண முடியாது. And hereafter the power cannot follow you. நீ ஊழியனாய் இருந்தால், you may be a worker. சீயோனை தெரிந்து கொண்ட கர்த்தர் அந்த வல்லமை அழிக்க வேண்டும். If the Lord has chosen Zion, should destroy that power from you. நீ விசுவாசியாக இருந்தால், if you are a believer, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் அந்த வல்லமை அழிக்க வேண்டும். the Lord has chosen Jerusalem, should destroy that power. அப்படியானால் நீ இன்றைக்கு உன்னுடைய பழைய வஸ்திரங்களை, அழுக்கு வஸ்திரங்களை, சுய நீதிகளை நீ களைந்து போட வேண்டியது அவசியம். If it is so, you have to take away all the filthy garments or unrighteous things from you. உன்னுடைய சாபம் பிடிச்ச வாழ்க்கையை மாற்ற வேண்டும். You must change your curseful life. சங்கீதம் 109:18 பார்க்கும் பொழுது சாபத்தை அவன் அங்கியாக தரித்துக் கொண்டான். And 109:18 of Psalms it says they put on the garments that is unrighteous. 109 சங்கீதம் 18 வசனம் 19 வசனங்கள். Psalms 109 verse 18 and 19. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what is mentioned? சாபத்தை அவன் அங்கியாக உடுத்திக் கொண்டான். And he has put on the curse as a garment. சாபத்தை உடுத்திக் கொண்டு இனி அடுத்த வருஷத்துக்கு நீ போறியா? And keeping the garment of curse, are you going to go to the new year? ஏற்கனவே கடன், already a debt, ஏற்கனவே சாபம், already a curse. திருப்பி அடுத்த வருஷத்துக்கு இந்த சாபத்துக்குள்ள நீங்க போக கூடாது பிரியமானவர்களே. And children of God, you should not go to the new year. சாபத்தின் அங்கியை கலற்று. And you take away the garment, that is a curse. ஆண்டவர் உனக்கு அருமையான வஸ்திரத்தை தர காத்திருக்கிறார். The Lord is waiting not to give you a new garment. இரண்டாம் ராஜாக்கள் 25:29 பார்க்கும் பொழுது 25:29 of Second Kings. அந்த ராஜாவுடைய சிறைச்சாலை வஸ்திரத்தை கலற்றி மாற்றி விட்டார்கள். And he has changed that is the garment that is given in the prison. இன்றைக்கு உன்னுடைய சிறைச்சாலை தோல்வி, உன்னுடைய அடிமைத்தனம், கட்டப்பட்ட நிலவரங்களை தேவன் இந்த கடைசி நிமிடத்திலே மாற்ற விரும்புகிறார். All the slavery that is found in you, the Lord wants to change that. அந்த ஜனங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு அந்நிய தெய்வம், அடுத்து அழுக்கு வஸ்திரங்கள், காதணிகள் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்த உடனே அவன் புதைச்சிட்டான்.
And they took away all the strange god and the earrings and everything when they gave them, and he buried everything. எல்லாவற்றையும் கொண்டு போய் ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழ போட்டு புதைச்சிட்டான். And he took all the things and buried it. இனி இந்த பயணத்துல இது வரக்கூடாது. And now it should not come anymore. நான் பெத்தேலுக்கு போக போகிறேன். I am going to Bethel. நாம் எல்லாரும் பெத்தேலுக்கு போக போறோம். All of us are going to Bethel. இந்த அந்நிய தெய்வம், இந்த காதணிகள், இந்த அழுக்கு வஸ்திரம், இந்த குப்பை எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு நீங்க கிளம்புங்க. And the strange gods and the earrings and everything, you must put on everything here. அப்படி இந்த வார்த்தைக்கு இந்த இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உனக்கு செய்ய போற ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். And if all the peoples obey to the word of God, what the Lord is going to do, I want to conclude by saying this. ஆதியாகமத்திலே நான் பார்க்கும் பொழுது, when we see in the book of Genesis, இவர்கள் பெத்தேலுக்கு பயணம் செய்யும்படியாக காலடி எடுத்து வைத்தபோது, and when they started for the journey to Bethel, ஆதியாகமம் 35:5 35:5 of Genesis. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். And they journeyed, and the terror of God was upon the cities that were round about them, and they did not pursue after the sons of Jacob. பின்பு பயணம் புறப்பட்டார்கள். And after the journey, எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நீ புது வருஷத்துல கால் எடுக்கணும். and keeping away all the things you must put on the new year. அதுக்கு மணிக்கணக்கெல்லாம் தேவையில்லை, முழங்கால போட்டு அப்படியே ஒப்பு கொடுத்துட்டேனா போதும். And hours is not necessary, you put the kneel down and surrender yourself, it's enough. நீ கரெக்டா பிரயாணத்தை துவக்கினேனா, if you correctly start your journey, உன்னுடைய சத்துருக்களுக்கு தேவனால் கர்த்தர் இந்த கடைசி நிமிடத்துல ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணுவார். இந்த வல்லமை புதிய வருஷத்துல உன்னைய பின்தொடராதே. And the Lord will make a terror upon all your enemies, all the powers will not follow you in the new year. இந்த பழைய வருஷ வல்லமைகள் புதிய வருஷத்துல என்னை பின்தொடராது என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். And that is the truth. நீ எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு நீ புறப்படு. And you to remove all the things you start. அங்க என்ன நடந்தது? And what has happened? தேவன் இவங்க புறப்பட்ட உடனே எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன உடனே தேவன் ஒரு பெரிய பயங்கரத்தை உண்டு பண்ணினார். And as soon as they started by removing all these things, the Lord made a terror there. உபாகமம் 10:21 சொல்லுகிறது, 10:21 of Deuteronomy says, தேவன் பெரிய பயங்கரமான காரியங்களை செய்வார். the Lord will do all terrible things. ஆண்டவர் பயங்கர பராக்கிரமசாலி. And he is a mighty man of valor. அவர் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார்னா ஒருத்தனும் நிக்க முடியாது. When he start his work, nobody could stand there. அப்படியே பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல் உருகி போய்விடும். And all the mountains, hills also will melt like metal. ஆண்டவர் இறங்கினால் எவன் நிற்பான்? When Lord descend, who will stand? நீ பெத்தேலுக்கு வா, you come to Bethel, உன்னை சரிப்படுத்திக் கொண்டு வா, you set right yourself ஒரு and புதிய come. வருடத்துக்குள்ளே ஒரு தெளிவான முடிவோடு நீ வா. You come with the right understanding and revelation. கர்த்தர் உனக்கு பேசுகிற வார்த்தை என்ன? That is the word the Lord says unto you. என்னாலே உன்னுடைய சத்துருக்களுக்கு பயங்கரம் உண்டாகும். And because of me there will be terror for your enemies. நான் உன் மூலமாய் செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். The thing that I am going to do through you will be terrible. யாத்ராகமம் 34:10 சொல்லுகிறது, உன் மூலமாய் நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். 34:10 of Deuteronomy says the thing that I am going to do is a terrible thing. தேவனால் பயங்கரம் உண்டானா என்ன நடக்கும் தெரியுமா? And what will happen? The terror will come the people. சத்துரு உயிரோடு இருக்க மாட்டான். And the enemy will not alive. தேவன் பயங்கரத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா அவன் உயிரை குடிக்க ஆரம்பிச்சிடுறாருன்னு அர்த்தம். And if the Lord started to do work and he is going to drink his life. தேவனுடைய பயங்கரம் உண்டாகுதுன்னா சரியான தேவ கோபம் உண்டாகும், உனக்குள்ள உருமனம் உண்டாகும், தெய்வீகம் உண்டாகும். And when the terror of the Lord starts, there will be great destruction and there will be great life. தேவனால் பயங்கரம் உண்டானா சத்துருக்கள் எல்லாம் ஓடி ஒளிய ஆரம்பிச்சிடுவாங்க. If the terror starts in you, all the enemies will be scattered. அதுதான் நீ பயணம் புறப்படுறதுல நடக்கிற காரியம். And that is the thing happens when you make a journey, start a journey. நான் தேவனுடைய வசனத்தை 100% விசுவாசிக்கிறவன். And I am the person who completely believe in the word of God. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில நீ புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன்னு சொன்னா அதுக்கு முன்னால சில நிமிடங்களுக்குள்ள கர்த்தர் யுத்தத்தை தொடங்கி இருப்பார். Based on the word of God, when you make a decision that I make and step in the new year, the Lord will do great things. 1 சாமுவேல் 11:7 அவர்களுக்கு தேவனுடைய பயங்கரம் உண்டானபடியால் ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டார்கள், சத்துருக்கள் மேல் தேவ கோபம் உண்டானது. In 11:7 of 2 Samuel, when the terror of the Lord came, all the enemies were also scattered. அதுதான் தேவனுடைய பயங்கரத்துல உள்ள வல்லமை. That is the power found in the terror of God. எல்லா ஜனங்களும் ஒருமனப்பட்டுவாங்க, சத்துரு சிதறண்டு ஓடுவான். All the people came with one
accord and the enemies were scattered. யோபு 6:4 பார்க்கும் பொழுது When we see 6:4 of Job. தேவனுடைய பயங்கரம் எனக்கு நேரிட்டது அணியணியாய் வந்தது அது என் உயிரை குடிக்கிறதுன்னு சொன்னான். And when the terror of God came, all the things came, bands and tried to drink my life. தேவனுடைய பயங்கரம் நடந்தா உன் சத்துரு கதை முடியுதுன்னு அர்த்தம். And when the terror of God takes place, all the enemies' chapters closed. உனக்கு விரோதமா எழும்புறவனை கர்த்தர் இனிமேல் உன் கண்ணுக்கு கொண்டு வர மாட்டார். And whatever that rise against you, the Lord will not bring you before your eyes. ஒரு சகோதரிக்கு விரோதமாக ஒரு துஷ்டன் எழும்பினான். And before your sister, a wicked person was இவங்க அந்த வீட்ல வாடகைக்கு இருந்தாங்க. and they were living in the rented house. இவங்க தனியா அந்த ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க. And she was caught in all alone in this room. தனியா ஒரு வீட்ல இருக்கும்போது அந்த வீட்டு ஓனர் வந்துட்டான். And while she was all alone, the owner of the house came. அவன் ஒரு தவறான நோக்கத்தோடு வந்து விட்டான். And he came with the wrong intention. full குடி போதையில இருக்கிறான். And he was fully drunk. அவன் அந்த வீட்ல வந்து கதவை தட்டி அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். And he came and knocked the door and disturbed her more. பயங்கர போராட்டம். There was a great struggle. அவங்களுக்கு யாருக்கும் போன் பண்ண முடியாது. And she could not phone up to anyone. அது ஒரு மாடி வீடு. It's upstairs. கீழ உள்ள வீடெல்லாம் கதவெல்லாம் மொத்தமா பூட்டிட்டான். All the house under the below were also shut இது down. தனியா இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. And he could realize that she was all alone. வந்து கதவை போட்டு உடைக்கிறான். And he completely breaks the door. இது கதவுக்கு உள்ள முழங்கால்ல நிக்குது. And she is knelt down in the house. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு அவனுக்கு போதை அதிகமாக்குனதுனால அவனால கதவை உடைக்க முடியல. And the Lord made one thing because he was fully drunk, he could not do anything. என்ன பண்ணா? What did he do? கேஸ் எடுத்துட்டு வந்து கதவை பத்த வைக்கிறேன் பாருன்னு சொல்லி கீழ போய் கேஸ் எடுத்துட்டு படியில இழுத்துக்கிட்டே வந்தான். And he brought the gas and coming to the upstairs in order to set fire on that. அதையும் கர்த்தர் அனுமதிக்கல. பாதி வரைக்கும் வந்து சிலிண்டர் அங்கேயே விட்டுட்டான். And the Lord did not allow even that. On the way in the halfway he திருப்பி வந்து இது நைட் 11 மணிக்கு தொடங்குனது காலையில 4 மணி வரைக்கும் 5 மணி நேரம் அவன் மல்லு கட்டறான். And started by 11 o'clock in the night. He was struggling till 4 5 hours அவங்க முழங்கால்ல நிக்கறாங்க. Until the time the sister was kneeling down. இந்த 5 hours நான் செல்லுல லைன்ல இருக்கிறேன். And the 5 hours I was in the cell in the line. அவங்களுக்கு ஜெபத்துல பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். And we were helping in the prayer. வெயிட் பண்ணு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். And the Lord will fight for you. Wait. அவனுடைய உச்சகட்டம் வந்தபோது And when the peak has come. உடைச்சிருவாங்கற நிலவரம் வந்தபோது When the time he is going to break. நான் சொன்னேன் இனி அவனை கர்த்தர் க்ளோஸ் பண்ணணும். And the Lord is going to close him. இனிமே அவனுக்கு உலகத்துல வாய்ப்பு கிடையாது. And there is no chance for you. அவன் சான்ஸ் முடியுது. Our chance is over. அப்ப அந்த சகோதரி சொல்லிச்சு. And the sister said, நான் இப்போ தரிசனம் பார்க்கிறேன். I see a vision. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு. The Lord has spoken. இனி அவனை பார்க்க மாட்டான். He will not see no more. கொஞ்ச நேரத்துல பார்த்தா கதவு தட்டதெல்லாம் நின்னுடுச்சு. And all the knocking of the door was stopped. என்ன நடந்துச்சு தெரியுமா? What was happened? இந்த பெண் கிடைக்கலன்னு உடனே கோபத்துல டியூப் லைட்டை உடைச்சு கையில குத்திட்டான். And immediately he broke the tube light and also pierced himself. Over bleeding. Over bleeding. இருக்கிற செடி தொட்டிகள் எல்லாம் தூக்கி நொறுக்குனாமா. And he put away all the plants that was in the house. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு தவனா அப்படியே அடிபட்டு விழுந்துட்டான். And he jumped from here and there and also fell down. தலையில காதுல எல்லாம் ரத்தம் வந்துருச்சு. And there was a bleeding from his head and also ears. இவங்க கதவே திறக்கல. 7 மணிக்கு கூட கதவை திறக்கல. She did not open up to 7 o'clock in the morning. 7 மணிக்கு அவங்க தம்பி எல்லாம் வந்து அவனை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. And the morning 7 o'clock all his brothers came and took him off. இவங்கள போய் இப்ப எல்லாரும் சொன்னாங்க நம்ம வீட்டு ஓனர் அடிபட்டுட்டாராம் என்ன ஆச்சுன்னு தெரியல வாரீங்களா போய் பாப்போம். And the other people came and saw that and he was beaten up. நான் வரலன்னுச்சு. He said I will not come. சாயங்காலம் 6 மணிக்கு அவன் மரித்தான். And 6 evening in the 6 p.m. he died. ஐசியூ வார்டுல அவனோட ஓட்டம் முடிஞ்சிச்சு. And the ICU ward he is and the chapter was தேவன் closed. சும்மா இல்ல. God is not silent. நீ கரெக்ட்டா இருந்தா அவர் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். அணி அணியாய் அடிப்பார் அவனுடைய உயிரை குடிப்பார். And if you are right whatever the Lord will do you cannot comprehend. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி தேவனுடைய பயங்கரம் உண்டானால் உன்னுடைய சத்துரு எல்லாம் ஓடி ஒளிவான். And according to 2:10 of Isaiah the terror of the Lord has come all the enemies will be scattered. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 10 19 ரெண்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. And it is mentioned 2:10 and 19 of Isaiah. பயங்கரம் உண்டான பிறகு அந்த வல்லமைகள் அவங்களை பின்தொடரவே இல்லை. When the terror occurred all the powers did not follow them. ஒரு வல்லமை கூட ஃபாலோ பண்ணல. And not even one power followed. இந்த வருஷத்துல இல்ல கடந்த வருஷங்களிலே இல்ல நீ பிறந்ததில இருந்து உன்னைய ஃபாலோ பண்ணி கொண்டிருந்த உன்னுடைய குடும்பத்தின் ஆவி உன்னுடைய வாழ்க்கையில உள்ள என்னென்ன பகுதியில உன்னோட போராடின ஆவி எல்லாமே இப்போ 5 நிமிஷத்துல பிரேக் அடிக்கணும். இனிமேல் அடுத்த வருஷத்துல அது காலடி எடுத்து வைக்க கூடாது. அந்த நிச்சயம் உள்ளவர்கள் கண்களை மூடுங்க. Hallelujah. All the people that have such kind of hope that close your eyes. சவுல் தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். And Saul was following David.
சவுல் தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். And Saul was continuously following ஒரு David. டைம் வந்தது, One time has come. கர்த்தர் அவனை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டார். And the Lord has made him to stop with the following him. தாவீது அப்சலோமை பின்தொடர்ந்து போய் கொண்டே இருந்தான். And David was following Absalom all the way. ஒரு டைம் வந்தது, கர்த்தர் அதை நிறுத்தினார். And the time has come, the Lord has made a stop. இன்றைக்கு எத்தனை பேர் பெத்தேலுக்கு வர விரும்புகிறீர்கள்? How many of you desire to come to Bethel? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire for that? பெத்தேலுக்கு வர விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? How many of you desire to come to Bethel? என்ன நடந்துச்சு தெரியுமா? What has happened? அவன் பெத்தேலுக்கு வந்துட்டு After coming to Bethel, அந்த இடத்துல பேர் மாத்தினான். he changed his name. இந்த இடத்துக்கு இனிமேல் பெத்தேல் அல்ல, ஏல் பெத்தேல். And this place is not Bethel but El Bethel. நான் மாத்திரமல்ல, தேவனும் என்னோடு கூட இந்த இடத்தில் இருக்கிறார். Not only myself, the Lord is also with me. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு, ஏல் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீட்டில் தேவனோடு நான் இருக்கிறேன். And Bethel means the house of God. El Bethel means in the house of God, with God I am also. ஏல் பெத்தேல், தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா. El Bethel, the Lord is with us. எத்தனை பேர் இன்றைக்கு பெத்தேலுக்கு வர விரும்புகிறீர்கள்? How many of you desire to come to Bethel today? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது அதை நிறைவேற்றினான். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்ட தேவனுடைய ஜனமே, உங்களில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை நிறைவேற்ற விரும்புகிறீர்கள்? அவங்க மட்டும் கண்களை மூடி முழங்கால் போடுங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு திட்டவட்டமான ஒரு வேலையை செய்ய விரும்புகிறார். நீ பெத்தேலுக்கு வா. பெத்தேலுக்கு வர்றதுக்கு முன்னால, பெத்தேல் என்பது ஒரு புதிய வருடம் வச்சுக்கோங்களேன். அந்த புதிய வருடத்துக்கு வர்றதுக்கு முன்னால இன்னைக்கு நீ அந்நிய தெய்வங்களை அகற்று. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னை நீ சுத்தம் பண்ணிக்கொள். இன்றைக்கு உன்னுடைய வஸ்திரங்களை மாற்று. ஹல்லேலூயா. நீ பயணத்தை தொடங்க போகிறாய். தேவன் பயங்கரத்தை தொடங்க போகிறார். ஆமென், ஆமென். இனி எந்த வல்லமையும் உன்னை பின்தொடர முடியாது. Hallelujah, hallelujah. Praise the Lord. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Amen, amen. Hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Hallelujah. Hallelujah, hallelujah. Amen, Amen. amen. Hallelujah. Oh, Rabbi Shabbat, Rabbi Dira. Hallelujah. Praise the Lord, praise the Lord. ஆமென். தேவன் என்னைத்தான் பெத்தேலுக்கு வர சொல்லுகிறார். என்னைத்தான் அந்நிய வல்லமைகளை அகற்ற சொல்லுகிறார். என்னைத்தான் கடைசி நேரத்திலும் சுத்தம் பண்ண விரும்புகிறார். Amen. என்னைத்தான் பழைய வஸ்திரங்களை சாபத்தை புரட்டி போடு என்று சொல்லுகிறார் என்று சொல்றவங்க கைகளை உயர்த்துங்கள். Hallelujah. Oh, Rabbi Hallelujah, Shabbat. hallelujah, Amen, hallelujah. amen, அதான் amen. தீர்மானம் எடுங்கள், பிரதிஷ்டை பண்ணுங்கள். Hallelujah. விட்டுவிட வேண்டியதை விட்டுவிடுங்கள். Amen. பலிபீடத்திலே வையுங்கள். Yes, 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 Lord. Hallelujah. Oh, Rabbi. Amen. Hallelujah. Hallelujah, hallelujah. ஆமென். பிரியமானவர்களே, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். நீ இங்க முழங்கால் போட்டு கர்த்தாவே நான் பெத்தேலுக்கு வர விரும்புகிறேன், எல்லா தோல்விகளும் மாறட்டும் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆனா தேவன் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உன்னுடைய சத்துருக்களுக்கு பயங்கரத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். Amen. Amen. சத்துரு நிர்மலமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. உன்னோடு போராடின வல்லமை நியாயம் தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. உன் வியாதியை கர்த்தர் அழிக்கிறார். Yes. Amen. செய்வினை வல்லமைகள் தகர்க்கப்படுகிறது. Hallelujah. Oh, Rabala Bauria Kasatulario, Ribina Mahura Balaka Sahatilo, Rashala Mahatilani Okara, Rasivina Mahura Bakaradio. Amen.
hallelujah. Yes, Lord. Hallelujah. ஆமென். இக்கவலக்கரத்திரா. Ribina mola kara hatira, rasanduli ramahura makara, ramonia makara monia. Hallelujah. Hallelujah. Oh, ravasikiri ramahur, lishalario kara monia. இப்பொழுதே தேவன் யுத்தத்தை தொடங்கி விட்டார். நீ பயப்படாத. Amen. பழைய வருஷத்தின் கடைசியிலேயே உன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார். Amen. Amen. Hallelujah. 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 Oh, Rabo Shabo Karabo Lavodio Kasahatira. Amen. 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 Hallelujah. 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 Ulava Hasaba Kandira. Ribina Mahura Valakara Rasina Mahula Makatira. Lava Lara Hasatira. Richibili Kavara. Hallelujah. 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 ஆமென். உன்னை தொடருவேன், பிடிப்பேன், இந்த வருஷத்தில் உன்னை அழிப்பேன் என்று சொன்ன வல்லமை ஒன்றும் செய்ய முடியவில்லை. Amen. கர்த்தர் தான் அந்த வல்லமையை அழித்து உன்னை தூக்கி ஏந்தி சுமந்து கொண்டு வந்து விட்டார். ஹalleluya. Amen. Hallelujah. Yes, Lord. Thank you. நன்றி ஐயா. நன்றி இயேசுவே. லபா ரகா சஹத்தி லிவி நமஹ. ஆமென். பிரியமானவர்களே, பழையவைகள் ஒளிந்து போகிற நேரம் வந்து விட்டது. Amen. இன்னும் 2 நிமிஷம் இருக்கிறது. Hallelujah. ஒரு நிமிஷம். இங்க முழங்கால் நிக்கிற எல்லாருக்கும் பரத்திலிருந்து டைரக்டா ஒரு வார்த்தை, ஒரு அபிஷேகம், Amen. ஒரு தொடுதல், ஒரு அக்கினி, Amen. ஒரு ஜீவன், Amen. அதோட நம்ம புதிய வருஷத்துக்குள்ள போகணும். Oh, Rabara Halava. விடாதீங்க, அவரை பற்றிக் கொள்ளுங்கள். Mahario Kanavone. Hallelujah. Hallelujah. Oh, Praise. Praise. Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. Hallelujah. இன்னும் ஒரு நிமிடம் இருக்கிறது. ஹalleluya. Amen. ஆமென். இன்னும் ஒரு நிமிடம் இருக்கிறது. Amen. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஜெயத்தின் கொடி ஏற போகிறது. கோலபக்கத்துடானியா. Lakara balaka. லிங்கானே. Ribikala hatila. Lava hatila. துனா, துனா, துனா. Katila. Levi Namaharia. தேவன் நமக்கு புதிய வருஷத்தை 2015வது வருஷத்தை கிருபையாக தந்தார். ஹalleluya. 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 ரிகவர சிகர மௌன லவர
Karia, Lavario Kasi Katini, Mana Kasi Katira, Lishana Aila Mahatira, Ravaka Sahatiri. Shokara Maldino, Rabayana Bahosa Katina, Livina Bahasi Kamanaria, Satila, Tuna. Ayna baka tunariya. Oh, tuna begana bagana bagana. Oh, da. Ura bakara. Ravaria Karamodina, Shabara Karamodinaria. Bakara bahaniya rahatuna hala. Ura katuna hila. Oh, rakhibi kana haniya. Shabakara bakatuna. Tuna. Ura masaka hani. ஆமா. பறந்து காக்கிற பட்சியை போல நான் இன்றையிலிருந்து உன் ஓட்டம் முடியும் வரை நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். ஆமென். விக்கவா நியக்கர ஹத்துமானியா. Tuna variyara tuna. Hallelujah. Hallelujah.
Amen, 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 amen. Hallelujah. Rabakatuna. Hallelujah. Rabo shava kana maudina. Shibika kana kana rabo shava maudina kana maudina. Ribikala bakati, ribikala bakati, ribakala, ribikala bakatna, ribikala bakati. நீ என்னுடைய கரத்தில் இருக்கிறாய். சுடிபிகல பக்கரவரபல பக்கத்தி, ரிபிகல பக்கத்தி. நீ என்னுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருக்கிறாய். சுடிபிகல பக்கரவரபல பக்கத்தி. நான் உன்னை என்னுடைய கரத்தில் எடுத்து ஜாதிகளை முறியடிப்பேன், சத்துருக்களை துரத்துவேன், ராஜாக்கள் உன்னிடத்தில் கடந்து வருவார்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. 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 Amen. Amen. Oh, Raboria kana maudina. Hallelujah. 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 Yes. பயப்படாத, இவாள பலக சீல பக்கத்துல நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன். இவாள கலவலகத்துல நான் மரித்தேன், ஆனால் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். இவாள கஜுல வலகத்துல இந்த வருஷமெல்லாம் உன்னை ஜெயித்தான் நடத்தும்படியாக யெகோவா கோத்திரம் சிங்கமாக நான் இந்த இடத்துல கடந்து உன்னை கருத்தை பிடித்திருக்கிறேன். இவாள கலவலகத்துல இவாள கலவ கஷ்டர் பயப்பட வேண்டாம். அவன் எல்லாவற்றை சுதந்திரித்துக் கொள்வான் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. 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 Hallelujah. Amen. Urabakara. Urabakatuna mania. Oh, tiara mana. Hallelujah. Hallelujah. Ribakara bakatuna bakara mania. Shabala bakatu. என்னுடையவர்களை முத்தரிக்கும்படியாக நான் இறங்கி வந்திருக்கிறேன். Amen. என்னுடையவர்கள், எனக்கே உரியவர்கள், என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், எனக்காக பலிபீடத்திலே ஜீவனை கொடுக்கிறவர்கள், எனக்காய் நிற்கிறவர்களை நான் இந்த கூட்டத்தில் முத்தரிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறேன். அவர்கள் எனக்கே உரியவர்கள், அவர்கள் எனக்கே சொந்தம். என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன். என்னுடையவர்கள் நெற்றியில் ஓ கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று எண்ணப்படுவான். Hallelujah. 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 Ura kasatak okarandita sahat mokaratiya kasatwa ora karamaudi ribina bahasaka namaudi Hallelujah. Hallelujah. நான் என்னுடையவர்களுடைய செவிகளை திறந்திருக்கிறேன்.
என்னுடையவர்கள் எனக்கே உரியவர்கள் என் சத்தத்தை இனி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். Amen. எனக்குரியவர்களுடைய கண்களை நான் திறக்கிறேன். Oh, என்னுடையவர்கள் என்னை தரிசித்துக் கொண்டே இருப்பார்கள். Amen. Lavara karavalaria. Rishavala katila karamo. Rasina mahula valakara hatira. Sabayina mahula valakara maudiraria. நான் மறுபடியும் உன்னோடு பேசுகிறேன். நீ எனக்கே சொந்தம். Amen. என் நாமத்தை நான் உன்னிலிருந்து ஒருபோதும் எடுக்க மாட்டேன். Oh, நீ என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டவன். Amen. நீ என் நாமம் தரிக்கப்பட்டவன். Amen. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் Yes. ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. என் வார்த்தையை உனக்கு மறுபடியும் உறுதிப்படுத்துகிறேன். நீ எனக்கு சொந்தம். என்னுடையவர்களுக்காக, எனக்கே சொந்தமானவர்களுக்காக செங்கடலில் ஒரு வழி உண்டு. என்னுடைய ஜனங்களுக்காக யோர்தானிலே எனக்கு ஒரு வழி உண்டு. என்னுடையவர்களுக்காக வனாந்தரத்திலே அவாந்தரத்திலே அவர்களுக்கு ஒரு வழி உண்டு. யோர்தானை பிளப்பேன், செங்கடலை பிளப்பேன், வனாந்தரத்தை நீர் தடாகமாய் மாற்றுவேன். Hallelujah.